நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா இது ஜாலியான மந்த்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கு. அது என்னன்னு உங்களுக்காக தான் சொல்ல போகிறேன். இந்த 8-10 நிமிஷம் உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜாலியாக இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்கள். எதில் காஷனாக இருக்கணுமோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பொருளாதாரம். ஏன்னா ஏன் மீனத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொருளாதாரம்னு சொல்றேன்னா, எது பண்ணாலுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மீனராசி அன்பர்கள் எனக்கு கால் பண்றீங்க. சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு டஃப் பீரியடா தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த மாசம் கவலையே பட வேண்டாம், நிறைய மாற்றங்கள். அந்த மாற்றத்தினால பல முன்னேற்றங்கள். எப்படி மாற்றம்னு கேட்குறீங்களா? அடேங்கப்பா, ஏற்கனவே உங்க மேலதான் ராகு இருக்கார், உங்க மேலதான் சுக்கிரன் இருக்கார், புதனும் அங்க இருக்கார். அதோட சூரியன் வேற செகண்ட் ஹாஃப்ல வந்து சேர போறார். மாத கடைசியில சனி பகவானும் சேர போறார். இப்படி கூட்டு கிரக அமைப்பாக நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இந்த பக்கம் போனா முட்டுதுன்னா இந்த பக்கம் வழி காமிக்கும், இங்க இன்னும் கொஞ்சம் போனீங்க முட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் வழி காமிக்கும். அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல வழியை நிச்சயமா காமிக்கும். அந்த வழியில உங்களை டிராவல் பண்ண வச்சிடும். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு 3ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ தனம், அதாவது குருனாலே பணம் அனுபவிக்கிற யோகம்ன்றது தாங்க பாயிண்ட். அதாவது பணம் அப்படின்றத மட்டும் அனுபவிக்கிற யோகம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா எப்படி இதை எடுத்துட்டு போறது அப்படின்றது புரியாது. அது வந்து அனுபவிக்கிற யோகம் இல்லை. வாழ்க்கையில பணமும் முக்கியமே ஒழிய பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ அதை கரெக்டாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான வழியும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அண்ட் எந்த ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சாலும் செவ்வாய் 4ல் இருந்து உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்திலையும் பார்க்கறதுனால, பிலீவ் மீ ஆர் நாட், மீனராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க மூவ் பண்ணி இதெல்லாம் நோ, இந்த பக்கம் போனா இடிக்குது, அதனால இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு உங்களை புரிய வைக்கிறதுக்கு செவ்வாய் வந்திருக்காரு. ஸோ அந்த செவ்வாய் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான தளபதின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ராஜா, உங்களுக்கு தளபதி கரெக்டா அமைஞ்சிட்டாரு, உங்களுடைய மேனேஜர் கரெக்டா அமைஞ்சிட்டாரு, உங்களுடைய வழி நடத்தக்கூடியவர் கரெக்டா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க போகுது. சோ நீங்க என்ன பண்ணணும், உங்க சுய ஜாதகத்தில் இப்ப நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்ப ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு என்னென்ன ஓடிட்டு இருந்தாலும் அதுக்குண்டான வழி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் அதிகம். ஸோ அது எந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டா போகும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப அந்த வழியில போகும்போது ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அதுல இருந்து கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும். மேலும் 7ஆம் வீட்டுல கேது, அந்த 7ஆம் வீட்டுல கேது அப்படின்னு சொல்லும் போது பயப்படவே வேண்டாம். உங்க ராசிநாதன் கேதுவை பார்க்கிறார். சரி, ராசிநாதன் மட்டுமா பார்க்கிறாரு, உங்க ராசியில் இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 கிரகங்களுமே அவரை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்துல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவான வழியை காமிச்சு விட்டுரும். கேது 7ல், பட் இத்தனை கிரகங்கள் பார்க்கறதுனால கன்ஃபியூஷன்றது இருக்கும். ஆனா அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இப்போ அந்த உங்க மேலேயே இத்தனை கிரகங்கள் இருக்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க மனசுல கிட்டத்தட்ட ஒரு 6 ஐடியா வருது. சிம்பிளா யோசிச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளியில போலான்னு முடிவு பண்ணீங்க, ஒரு பார்ட்டி பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க. அப்போ 6 ஈக்குவலண்ட் ஒப்பீனியன்ஸ், 6 ஈக்குவல் ஆப்ஷன்ஸ் வந்ததுன்னா அப்பயே தடுமாற்றம் தானே. அங்க போய் உட்கார்ந்துட்டு கூட டே அங்க போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குடா, செலவு பண்ணதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் போல இல்லடா அப்படின்னு ஒரு நிம்மதியை கொடுக்காது இல்லையா? அந்த பாயிண்ட்டும் இங்க இருக்கு. ஸோ வந்தாச்சு, செஞ்சாச்சு, பார்ட்டி என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்க போகணுமே ஒழிய எதுலையுமே போட்டு மனசை வருத்திக்க கூடாது. நீங்க தொழில இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஜாப்ல இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த பாயிண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா
குரு 3ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். அதாவது ஒரு நீங்க போய் ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரைட்டான வழி வந்து ஏற்படுத்தும். ஸோ டிஸ்கஷன்ஸ் டிசைட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. தென் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிளானை நீங்க பண்ணிக்கோங்க. திருமணம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். பட் அந்த இடத்துல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லலை. பட் எதை எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுத்து போய் தான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இப்போ 10th 12th காலேஜ் நெக்ஸ்ட் எல்லாமே இந்த மார்ச் மாதம் தானேங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், எது நான் மெயின் கோர்ஸா பண்ணணும், எது சைட்லலாம் நான் போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சர் ஆர் உங்களுடைய குரு கிட்ட போய் நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க எதுல எக்ஸ்பர்ட்டா நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். அந்த குரு உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜராகவும் கூட இருக்கலாம். ஸோ அவங்க அல்லது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்னென்ன சேனல்ல போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வருதுன்றது சுகமே, சந்தோஷமே. ஆனா எப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஒரு ட்ராக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சூரியன் அப்படின்றதும் அங்க ஜாயின் ஆறதுனால நிறைய வந்து இப்போ உங்க அப்பா வந்து லீட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்த அவர் வந்து என்னப்பா உனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாம குரு சூரியன் அப்படின்றதுனால அவர் சொல்றதையும் கேட்டு தென் டிசைட் பண்ணுங்க. அப்ப திங்ஸ் ஈஸியா இருக்கும். அண்ட் 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீட் எடுத்துருவீங்க, இதுதான் முடிவு பண்ணிடுவீங்க. அது மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ வேகம் இருக்கணும், ஆனா விவேகத்தோட வந்து நீங்க ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் ஸ்பீட் கரெக்டான பிரேக் கொடுக்கல அப்படின்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் த ஆக்சிடென்டல் மோடு. ஏன்னா 12ஆம் வீட்டுல சூரியன் சனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ணுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னும் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்கு, மார்ச் 29ஆம் தேதி ஜென்ம சனி ஆச்சே அப்படின்னு. பயப்படவே வேண்டாம். அதுக்கு எதனால பயப்பட வேண்டாம்னு நான் சொல்றேன்றது அந்த பதிவுல உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி அதை போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போறோம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் உங்களுக்கு இல்லை. அண்ட் ராகு வந்து உங்க மேலேயே இருக்கிறதுனால நிறைய ஆசைகளை தூண்டி விட்டுரும், நிறைய ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துரும். அதுல மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அல்லது நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடும்போது அவசரம் வேண்டாம், நிதானம் வேணும். அந்த அக்ரிமெண்ட்ல மேபி உங்களுக்கு சேலரி இப்போ வந்து வாங்குறத விட ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஆனா 5 இயர்ஸ்க்கு அதான் சேலரின்னு உள்ள எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் காஷனா இருங்க. இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ல கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேண்டாம். ஆனா அந்த கிடைச்சது ரியலா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்குமா அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நிதானம் அப்படின்றது ஜெயிக்கிறது. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம், குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.